Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த 5 வயர் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சிவன்கன் பாஸ்கெட்க்கு வந்து நான் இந்த 5 வயர்ல வந்து ஹேண்டில் போட்டுருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து வயர் கொடுத்து போட்டுருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்க்கிறதுக்கு வந்து நல்ல பெரிய ஹேண்டிலாவே தெரியும். ஏன்னா அந்த 5 வயர் கொடுத்திருக்கனால உள்ளுக்குள்ள வந்து நான் வந்து 4 வயர் கொடுத்திருக்கேன். நீங்க அதுக்கு மேலேயும் வயர் கொடுக்கலாம். 6 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து 4 வயர் ஹேண்டிலே ஒரு வயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம அதே பேட்டர்ன் தான் ஆனா கொஞ்சம் வந்து மாத்தி பின்னுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 4 வயர் ஹேண்டில் தெரிஞ்சுனா கண்டிப்பா நீங்க வந்து 5 வயர் ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இது எப்படி பின்னலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். இதுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வயர் நான் வந்து கொடுத்து பின்ன போறேன். அதுக்கு உள் வயர் பாத்தீங்கன்னா 4.5 அடியில 4 வயர் எடுத்துர்க்கேன். 4.5 அடியில 4 வயர் வந்து உள் வயரா எடுத்துர்க்கேன். சரியா? இது போல அடிக்கிக்கோங்க. அடிக்கிட்டு இந்த சைடு வந்து நான் எந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஒரு ஹேண்டில் போட்டதனால அது எந்த இடத்துல கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத அதே மாதிரி அந்த சைடு நான் கொடுத்து வாங்க போறேன். இதுல பாத்தீங்கன்னா 10வது முடிச்சுக்கும் 11வது முடிச்சுக்கும் இடையில வந்து நான் இந்த கேப்ல வந்து இத கொடுத்து வாங்கியிருக்கேன். அதே போல அந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள் வயரை வந்து கொடுத்து வாங்கிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உள் வயரை வந்து இந்த கேப்ல கொடுத்துக்கலாம். இழுத்துட்டு நம்ம எப்போதும் ஒரு நாட்டு போடுவோம் இல்லைங்களா? ஒரு நூல் வச்சு அதே போல ஒரு நாட்டு போட்டுக்குவோம். நம்ம உள் வயர் வந்து இந்த போல நாட் போட்டுக்கிட்டீங்கன்னா, அதாவது முறுக்கு ஹேண்டில் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் நாட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னும் பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் ஒரு சின்ன நூல் எடுத்துட்டு அதில் வந்து நான் ஒரு நாட் போட்டுறேன். இப்போ உள் வயர் வந்து நான் கட்டிட்டேன். இந்த இடத்துல ஒரு சின்ன நூல் வச்சு கட்டிட்டேன். இப்போ வெளி வயர் பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் 5 ஒயரு. ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் எடுத்திருக்கேன். இதில் வந்து ப்ளூ கலரில் 2 ஒயரும் ரெட் கலரில் 2 ஒயரு ஒயிட்டில் வந்து 1 எடுத்திருக்கேன். சரிங்களா? 5ங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி கூட போடுறீங்களோ அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். 3 ஒயர் ஒரு கலரும் 2 ஒயர் ஒரு கலரும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு 2. ஓகேவா? இந்த பேட்டர்னில் வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? 5 ஒயர் நீங்கள் எடுக்கிற கலர் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கலர் எடுக்கிறீங்களோ அது போல் அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு இப்போ நம்ம உள் ஒயர் எந்த இடத்துல கொடுத்தோமோ அதே இடத்துல இதையும் கொடுத்து இந்த பக்கம் வாங்கிக்கோங்க. இது வந்து கேப் வந்து சின்னதாக இருக்கும். சிவன் கர்நாட்டுக்கு நம்ம நார்மல் கூடைக்கு இருக்கிற அளவுக்கு கேப் இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. இதையும் வந்து ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. இந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க, இல்லைன்னா உள் ஒயர் வந்து விலகிடும். ஓகேவா? இப்போ இழுத்தாச்சு. இப்போ எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வந்து 2 ரெட் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் எடுத்துக்கோங்க. இந்த சைட்லேருந்து ஒரு ரெட் எடுத்துட்டு அதை இப்படி எக்ஸ் போல பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறது இதுதான். அடுத்து இந்த ஒயர் வந்து கீழே வந்திருக்கு, இந்த ஒயர் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து கீழே வந்ததுனால இதை மேலே போடுறோம். அடுத்தது வந்து மேலே வந்திருக்கிறதுனால கீழே கொடுத்து மேலே கொடுத்து வாங்குவோம். இது எப்போதும் நம்ம 4 ஒயருக்கு போடுற மாதிரி. அடுத்து இந்த ஒயிட் ஒயரு இது வந்து மேலே வந்திருக்கு இல்லையா? பக்கத்து ஒயர் வந்து மேலே வந்திருக்கிறதுனால கீழே கொடுத்து மேலே. அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ மேலே கீழே மேலே. ஓகேவா? இப்போ 3 ஒயரு சிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயரு. ப்ளூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒயிட்டுக்கு அடுத்தா ஒயிட் வந்து கீழே வந்திருக்கா? ஸோ மேலே கீழே மேலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே மேலே கீழே. சரியா? அடுத்தது இது வந்து கீழே வந்திருக்கா மேலே வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மேலே இருக்கு. ஸோ கீழே கொடுத்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து மேலே. இதுதாங்க இது கடைசி. இப்போ நம்ம கடைசி ஒயர் இது வந்து கீழே வந்திருக்கா? ஸோ மேலே கீழே மேலே கீழே. சரிங்களா?
4 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். என்ன ஒரு ஒயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு அதே பேட்டர்னில் தான் நம்ம பின்ன போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் வந்து நமக்கு ஹேண்டில் வந்து கொஞ்சம் மொத்தமாக தெரியும். உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஒயர் கொடுத்துருக்கனால நமக்கு ஸ்ட்ராங்காக வரும். இப்போ வழக்கம் போல் 2வது ஒயர் வந்து எந்த சைடு மேலே இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு 2வது ஒயர் வந்து கீழே இருக்குது, இந்த சைடு தான் வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற அடி வழியாக ஒயரை, கடைசி ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயர், அதாவது மேலே தூக்கி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்ளடக்கின மாதிரி கொடுத்து மேலே கீழே மேலே கொடுத்து வாங்கிடுங்க. இதுக்கு மேலே, இதுக்கும் கீழே, இதுக்கும் மேலே, இதுக்கும் கீழே. இப்போ ஒரு சிக்கு எடுத்து விட்டுடலாம். சிக்கு மட்டும் எடுத்து விட்டுருங்க, என்ன வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி முறுக்கிக்கும். இப்போ இந்த கடைசி ஒயர் இருக்கா, அதை அடி வழியாக கொண்டு வந்து இப்போ இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, மேலே கீழே மேலே கீழே. ஓகே, அடுத்து இந்த கடைசி ஒயர், இந்த கடைசி ஒயரை இந்த பக்கமாக கொண்டு வந்து இதில் வந்து என்ன ஒன்றுனா கடைசி ஒயரும் 3வது ஒயரும் ஒன்றா இருக்க மாதிரியே இருக்கும். அது 4 ஒயர் ஹேண்டில்லையும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கொஞ்சம் நல்லா பிரித்து கவனமாக போடுங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு 3வது ஒயர் எடுத்துட்டோம்னா நமக்கு அப்படியே பின்னது வரைக்கும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? இப்போ ஒரு டைட்டு, இப்போ அடி வழியாக கொண்டு வந்து இந்த கடைசி ஒயரும் பார்த்திங்கன்னா 3வது ஒயரும் ஒன்றா இருக்கும். ஓகேவா? நம்ம டக்குன்னு இதை எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக போடணும். ஓகேவா? மேலே கீழே மேலே ஒரு டைட்டு. இப்போது அடி வழியாக இந்த கடைசி ஒயர் இருக்கு இல்லையா, ஒயிட் இருக்குது, இதை அடி வழியாக கொண்டு வந்து இது பாருங்கள். இப்போயும் பார்த்தீங்கன்னா 3வது ஒயர் தான் இப்படி நிற்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக போடுங்க. 2வது ஒயரும் மேலே இருக்கும், 3வது ஒயரும் ஃபஸ்ட்டு ஒயரும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். இந்த சிக்கு எடுத்து விட்டுருங்க, ரெண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்கும். இப்போது இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். இப்போ கடைசி ஒயரை அடி வழியாக கொண்டு வந்து இப்போ பாருங்களேன் 3வது ஒயரும் ஃபஸ்ட்டு ஒயரும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து இப்படி விட்டுறணும். சரியா? பிரிச்சுட்டு இப்படி தள்ளிட்டு கடைசி ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2வது ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே கீழே மேலே. நீங்கள் வந்து 2 ஒயர் ஹேண்டிலு, 3 ஒயர் ஹேண்டிலு, 4 ஒயர் ஹேண்டிலு இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த 5 ஒயர் ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 4 ஒயர் ஹேண்டில் தெரிஞ்சிச்சுனாலே இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு டைம் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் எனக்கு வந்து 4 ஒயர் ஹேண்டில் நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் போடலாம். இப்போ ஒரு டைட்டு, இப்போ இதை அடி வழியாக கொண்டு வந்து இப்போ பாருங்கள் 3வது ஒயரும் ஃபஸ்ட்டு ஒயரும் சேர்ந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதை எப்படி தள்ளிட்டு 2வது ஒயர் இது பண்ணி மேலே கீழே மேலே கீழே. சரியா? இப்போது அடி வழியாக கொண்டு வந்து இந்த கடைசி ஒயரை தள்ளிட்டு மேலே கீழே மேலே கீழே மேலே. உள் ஒயர் கூட வந்து நான் ப்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு இதில் இந்த நீங்கள் 5 ஒயர் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா, அதில் இல்லாத கலரை கூட நீங்கள் உள் ஒயராக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து வெளியில் தெரிய போகிறது கிடையாது, சொருகிற இடத்துல தான் தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஸோ ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு ஒயரை மாற்றி எடுத்துருவீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் ஒயர் இருந்தால் அது உள் ஒயராக நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்போ. இப்போது பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரும் சேர்ந்தே இருக்கா, இது தனியாக தள்ளிட்டு கடைசி ஒயரை தனியாக தள்ளிட்டு இது நீங்கள் 4 ஒயர் ஹேண்டில் போடுறப்போ இதே போல் தான் இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம வந்து போடுறப்போ கவனமாக போட்டுக்கணும். இது 5 ஒயர் ஹேண்டில்லையும் அப்படி தான். ஓகேவா? இப்போது கடைசி வழியாக கொண்டு வந்து இது பாருங்கள், ரெண்டும் மேலே ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரியே இருக்கும். சிக்கு எடுத்து விட்டுருங்க, டைட் கொடுத்துட்டு அடி வழியாக இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். மெத்தட் ஒன்று தான், 4 ஒயரும் 5 ஒயரும், பட் ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா பின்னுறோம் அடி வழியாக. நான் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹேண்டில் போடலாம். நீங்கள் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் கூட போடுறப்பையும் இது வந்து இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் அழகாக தான் இருக்கும். 3 ரோலில் நீங்கள் பேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் கூட பெருசாக இருக்கிறப்போ
ஹேண்டிலும் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். நான் வந்து 4 ஒயர் வந்து உள் ஒயராக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5 ஒயரோ இல்லை 6 ஒயரோ கூட எடுக்கலாம். ஆனால் வெளி ஒயர் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உள்ளே கொடுக்குறப்போ நம்ம வெளி ஒயரும் நான் இப்போ ஒரு 5.5 எடுத்திருக்கேன்னா நீங்கள் வந்து ஒரு 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உள் ஒயர் அதிகம் கொடுத்தீங்கன்னா ஓகேவா. இந்த 3வது ஒயரை பிரித்து எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இதே போல் நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது சிவன்கன் பேஸ்கெட்டு 3 ரோலில் இந்த பேஸ்கெட் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயரில் தான் இந்த ஹேண்டில் நான் போடுறேன். ஸோ இந்த கூட எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்செல்லாம் போடாமல் போட்டிருக்க ஒரு சிவன்கன் பேஸ்கெட்டு ஓகேங்களா. பேஸ் வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டு மேலே மட்டும் சிவன்கனில் நான் போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டு. ஏணிப்படி முடிச்செல்லாம் யூஸ் பண்ணாமலே நான் போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு வந்து சிவன்கன் போடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வீடியோ பார்த்து நீங்கள் போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இதே போல் தான் சொருகிற இடத்துல நான் காட்டுறேன். ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சிக்கு மட்டும் அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. பின்னதுக்கு அப்புறம் 2 பக்கமும் இப்படி எடுத்து விட்டுருங்க. அது ரொம்ப முக்கியம். பாருங்க 1வது ஒயரும் இன்னும் ஒன்றா இருக்குது. இப்போ இப்படி எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ஒயரும் இதுவும் ஒரே கலராக இருந்தால் மாற்றி எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உள் ஒயரும் வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ இருந்ததுனால நான் கொடுத்தேன். ஸோ நீங்கள் உள் ஒயரை வந்து வேறு கலர் எடுத்துக்கோங்க. இதில் இல்லாத கலர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது மட்டும் ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு சொருகிற இடத்துல காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பின்னிட்டேன். அதாவது நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் இதுவும் ஈக்குவலாக வரைக்கும் பின்னிட்டேன், ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம சொருகிடலாம். இதுக்கு நேராக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உள் ஒயரை கொடுத்துடலாம். உள் ஒயரை கொடுத்துட்டு அப்புறமா வெளி ஒயரை கொடுக்கலாம். உள் ஒயரையும் நம்ம சேர்த்து தான் வந்து முடிச்சு போடணும் ஓகேங்களா. முடிச்சு போட்டால் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேண்டிலு. உள் ஒயர் வந்து நீங்கள் கட் பண்ணி விட வேண்டாம். அதனால தான் நான் வந்து 4.5 அடி எடுத்திருக்கேன் சரிங்களா. இப்போ இது எல்லாமே வந்து இந்த கேப்புக்குள்ளே 2 பக்கமும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளி ஒயரையும் இதே கேப்பில் நம்ம விட்டுடலாம். இல்லை மடியில் வச்சு போடுங்க, அழகாக வரும். விட்டு இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இழுத்துக்கோங்க. இழுத்து டைட்டாக வந்து ஒரு நார்மல் முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம சைடில் அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இது வந்து நம்ம எப்படி வந்து கூட போடுறப்போ நம்ம வந்து மடக்கி சொருவோம் இல்லைங்களா, சிவன்கன் கூட போடும் பொழுது அதாவது இப்படி இருக்கும் கிராஸாக, இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் நம்ம வந்து சொருகுவோம். அதே போல் இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொன்றையும் வந்து எந்த பக்கம் வாகா இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து சொருகிடுங்க. இப்படி சொருகுங்க, அடுத்து இப்படி இந்த போல் சொருகுங்க. அப்புறம் இந்த பக்கம், அடுத்து இந்த பக்கம், இப்படி மாறி மாறி வரும். உங்களுக்கு எந்த பக்கம்லாம் சொருகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து சொருகிட்டு நான் காட்டுறேன். சொருகுங்க. நான் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சொருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் சொருகியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடில் கீழே அந்த போல் நம்ம வந்து சொருகணும் ஓகேவா. சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு லைனில் வந்து சொருகி விட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த அளவு சும்மா கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு நேராக வச்சுக்குவோம். இது வந்து ஹேண்டில் வந்து நமக்கு வந்து விலகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டோம்னா ஹேண்டில் வந்து விலகாமல் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கு தான்
ஒரு அடி கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே கூட கோத்து வாங்கி கூட நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த கேப்பில் கொடுங்க. இந்த மாதிரி கோத்துட்டு இப்போ இது இந்த கேப்லேயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூவாக கொடுக்குறா இருந்தாலும் கொடுங்க. நான் இந்த இடத்துல மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஒரு நாட் மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் கட்டிட்டேன். அதே போல் இந்த சைடும் வந்து நம்ம கட்டிடலாம். கட்டிட்டா வந்து நமக்கு வந்து ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் ஆகிடும். இப்போது ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. 5 ஒயர் ஹேண்டில். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம 4 ஒயரில் ஹேண்டில் போட்டிருப்போம் இல்லைங்களா? இது வந்து டிசைன் வந்து கொஞ்சம் மாறி 3 கலர் வந்திருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4 ஒயர் ஹேண்டில் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சிவன்கன் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் ஒயரில் போட்டிருப்பேன். மேலே தான் வந்து நான் சிவன்கனில் போட்டிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி முடிச்சு இல்லாமல். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேண்டில் ப்ளஸ் இந்த பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.